வெல்கம் டு NMAX சிவல்முத்துக்கணி. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது மேட்ரிசஸில் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் அ மேட்ரிக்ஸ் அடிஷன் பார்க்க போகிறோம். கம்யூட்டேட்டிவ் லா அடிஷன்லேயும் இருக்குது, மல்டிப்ளிகேஷன்லேயும் இருக்குது. இங்கே நம்ம அடிஷனோட தான் பார்க்க போகிறோம். a + b = b + a. ஸோ ரிவர்ஸில் ஆட் பண்ணாலும் அதே தான். இப்போ நம்ம நார்மல் நம்பருக்கு தெரியும் 2 + 3 = 3 + 2 = 5. மேட்ரிக்ஸில் நமக்கு அடிஷனுக்கு ஒரு முக்கியமான ப்ராப்பர்ட்டி இருக்குது. ஏ மேட்ரிக்ஸ் எந்த ஆர்டரில் இருக்கோ அதே ஆர்டரில் தான் பி மேட்ரிக்ஸ் இருக்கும். இப்போ இங்கே 1/4னா இங்கேயும் 1/4 தான் இருந்திருக்கணும், அப்போ தான் ஆடே பண்ண முடியும். ஸோ ஏ மேட்ரிக்ஸ் எதுவாக இருந்தாலும் இப்போது 5 2 இருக்குதுன்னு வச்சுக்கலாம் ஏ மேட்ரிக்ஸ். இப்போ இது என்ன ஆர்டர் 1/2. இப்போது இது 7 3 இருக்குதுன்னு வச்சுக்கலாம் 1/2. இப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் என்ன வரும்? a + b 12 5. இப்போ b + a எழுதுனா என்ன ஆகும்? 12 5. இதை தான் சொல்ல வராங்க கம்யூட்டேட்டிவ் லா. ஸோ நெக்ஸ்ட் அசோசியேட்டிவ்னாலே 3 சம்மந்தப்பட்டது. ஸோ a + b + c = a + b + c. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதே நான் திரும்பியும் போடுறேன்னு வச்சுக்கோங்களேன். இங்கேயும் என்ன இருக்கணும்? ஆர்டர் சேமாக இருந்தால் மட்டும்தான். 3 மேட்ரிக்ஸுமே ஒரே ஆர்டரில் இருக்கணும். இதே நம்பர்ஸே எடுத்துப்போம், அதான் கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. 1 3 இதே ஆர்டர் 1/2 1/2. இங்கே 0 4ன்னு வச்சுக்கலாம். இது a, இது b, இது c. இப்போது a + b இது ரெண்டுத்தையும் ஃபஸ்ட்டு பண்ணிக்கலாம். 6 5. இப்போ இது a + b + c பண்ணணும். 0 4 என்ன கிடைக்கும்? 6 9. ஸோ இது LHS. இப்போ அப்படியே RHS போடலாம். RHS ஃபஸ்ட்டு ஏ அப்படியே இருக்கணும், பியும் சியும் ஆட் பண்ணியிருக்கணும். பியும் சியும் ஆட் பண்ணால் 1 7. இப்போது a + b + c 6 9. ஸோ LHS = RHS. அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி ட்ரூ. நெக்ஸ்ட்டு எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் ஐடென்டிட்டி. ஐடென்டிட்டியை எக்ஸிஸ்ட் பண்ணுறதுக்கு அடிட்டிவ் ஐடென்டிட்டி என்னது? இப்போது a + 0 = 0 + a = a. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இதே 5/5 2 தான் 1/2 மேட்ரிக்ஸ். அப்போ 0 மேட்ரிக்ஸ் எடுத்தால் அதுவும் 1/2 தான் எடுக்கணும். இப்போ a + 0 என்ன ஆகும்? 5 2. 0 + aன்னு எடுத்தாலும் 5 2 தான், விச் இஸ் a. இந்த லா எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் அடிட்டிவ் இன்வர்ஸ். அடிட்டிவ் இன்வர்ஸுக்கும் நெகட்டிவ் ஆஃப் ஏவும் நெகட்டிவ் ஆஃப் மேட்ரிக்ஸும் ஒன்று தான். ஓகேவா? ஸோ இப்போ ஏன்னா அதோட அடிட்டிவ் இன்வர்ஸ் என்னது? -a. அதை தான் நம்ம நெகட்டிவ் ஆஃப் அ மேட்ரிக்ஸ் சொல்கிறோம். இப்போ இதே திரும்ப யோசிச்சுப்போம். 5 2 தான் ஏ மேட்ரிக்ஸ் ப்ளஸ் நெகட்டிவ் ஆஃப் a -5 -2. இப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் என்ன வரும்? 0 0 0 மேட்ரிக்ஸ் கிடச்சிடும். அவ்வளோதான்.